எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் சின்மை. நான் இப்போது இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் யோகா ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க வந்திருக்கேன். எல்லாருக்கும் மீனிங் இருக்க மாதிரி யோகாவுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. யோகானா டு யூனிட் அதாவது ஒன்றாகிறதுக்கு, இல்லைன்னா ஒன்னஸ்ன்னு சொல்லுவாங்க. யோகான்றது வந்து சான்ஸ்கிரிட் வேர்ட்லேருந்து வந்திருக்கு, யோகின்வாங்க. அதாவது அதுக்கும் டு ஜாயின் அர்த்தம். அதாவது சுவாமி சத்யானந்த சரஸ்வதி என்ன சொன்னாங்கன்னா, இந்த யோகான்றது டு யூனிட் ஜாயின் அப்படின்னா நம்ம இன்னொருத்தவங்க கூட ஜாயின் ஆகிறதில்ல, இந்த யூனிவர்ஸ் கூடயும் இந்த வேர்ல்டு கூடயும் கனெக்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யோகா பண்ணும்போது நம்ம ஹார்மோன்ஸ், பாடி, மைண்ட், எமோஷன்ஸ் எல்லாமே பேலன்ஸாக வச்சுருக்க முடியும். அண்ட் ஆல்சோ மெடிடேஷன் பண்ணும்போதும் யோகா பண்ணுறதுக்கு முக்கியமாக மெடிடேஷன் தான் தேவை. யோகா பண்ணும்போது நமக்கு மூச்சு வாங்கலாம். சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது கூட மூச்சு வாங்கணும். நிறைய பேருக்கு ஸ்டார்டிங் பண்ணும்போது அவங்க வந்து அதுக்கு முன்னாடி மூச்சு பயிற்சியும் இல்லை தியானமோ எதனா பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கண்டினியூ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ப்ரீத்திங் ஸ்ட்ரகிள் இருக்காது. மெடிடேஷன் பற்றி உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு வந்து காசு, பணம், செல்வாக்கு எல்லாமே இருந்தது. ஆனால் அவருக்கு வந்து நிம்மதி அப்படின்றது இல்லாமல் இருந்தது. எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுட்டு இருந்தார், டென்ஷனாக இருந்தார். அவருக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. ஊர்லெல்லாம் ஒரு மாதிரி வதந்தி பருவம்ல அந்த மாதிரி அங்கே ஒரு ஊரில் வந்து ஒரு காட்டில் ஒரு சித்தர் இருந்தாங்க. அவர்கிட்ட நான் போனேன். இந்த மாதிரி என்னோடய ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆச்சு, நான் கேட்ட கேள்விக்கெலாம் அவங்க பதில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் ஒரு வதந்தி பரவிட்டு இருந்தது. இது வந்து ராஜா காதுலேயும் போய் விழுந்தது. அவரும் யோசித்து பார்க்குறாரு, சரி நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த சித்தரை போய் பார்க்க போகிறாங்க. போய் பார்த்தப்போ அவரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நான் இந்த மாதிரி இந்த ஊரோட ராஜா, எனக்கு வந்து காசு, பணம், செல்வாக்கு எல்லாம் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி ஏதோ டென்ஷனாகவே இருக்குது. ஏன் என்னன்னு எதுவும் தெரியாது. உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், அதான் உங்கள்கிட்ட கேட்டால் எதனா தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த சித்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட கேள்விக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீ இந்த ராஜான்ற பதவியை இங்கேயே விட்டுட்டு ஒரு 30 நாட்களுக்கு என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ராஜாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. அவங்க கூட பயணிக்கும் போது அவங்க சித்தர் சொல்கிறாங்க ராஜா கிட்ட, நீ வந்து எங்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது, இந்த 30 நாட்களுமே எங்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ராஜா அவங்க சொன்னோடனே ராஜா கேள்வி, நம்ம 30 நாட்களுமே எதுவுமே கேட்காம நம்ம கேள்விக்கான பதில் எப்படி கிடைக்கும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு 15 days போது அவங்களுக்கு வந்து ராஜாவுக்கு நிறைய கேள்வி வருது. பேசும்போது கூட இவ்வளோ கேள்வி வந்திருக்காதோ அப்படின்னு தோணுது. கண்டினியூஸாக அவங்களுக்கு அப்படியே மழை மாதிரி கேள்வி வந்து குழியுது, நிறைய தாட்ஸ் வருது, என்னென்னமோ தோணுது. அதே மாதிரி சித்தர் கூட சேம் பயணிச்சுட்டு இருக்கும்போது சித்தர் எப்போவுமே கண்ணை மூடி அமைதியாக உட்காந்துருது. ராஜா நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஏன் நம்மளும் இந்த மாதிரி பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் நினச்சிட்டு சித்தர் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி உட்காந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள அறியாமலே மெடிடேஷன் அப்படின்ற ஒரு இது கூட இறங்குறாங்க. அவங்களும் அந்த இன்னொரு 10 days போகுது, 15 இன்னொரு 10 days போகுது. பார்க்குறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கும் தாட்ஸ் எல்லாம் கம்மியாகுது. அவங்க நினச்சிட்டு இருந்த கேள்விக்கான பதில் எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்தே கிடைக்கிது. அவங்க வந்து சித்தர்கிட்ட கேட்காமலே ராஜாவுக்கு வந்து அவங்க என்ன கேட்குறன்னு வந்தாங்களோ, அவங்களுக்கு என்ன வேணும்னு வந்தாங்களோ அது கிடைக்கிது. 30 days முடியுது. கடைசியில் கிளம்பும் போது ராஜா வந்து சித்தர்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கான கேள்விக்கான பதில் எனக்கு கிடச்சிருச்சு. நான் வந்து அமைதியாக இருக்க தான் மறந்துட்டேன். போகிறேன், அங்கே எல்லா இடத்துக்கும் போகிறேன், எல்லாமே பண்ணுறேன், ஆனால் அமைதின்ற ஒன்றை நான் மறந்துட்டேன். மெடிடேஷன் அப்படின்ற ஒன்றை நான் இப்போ தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெடிடேஷன்றது வந்து நம்ம அமைதியாக இருக்கும் போது தான் பண்ண முடியும். நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு முதல்ல எந்த பிளேஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ் பார்த்துக்கணும். அங்கே மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளை சுற்றி யாரும் இருக்கக்கூடாது. மெடிடேஷன் வந்து யோகாவுக்கும் முக்கியம், நம்ம லைஃப்லேயும் முக்கியம். தேங்க்யூ.